ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே காலையில் 4 o'clock டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இருந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப படுத்துட்டேன். ஏன்னா சண்டே அப்படின்றதுனால நம்மளுக்கு லீவு தான் இல்லைங்களா, ஸோ அதனால் லேட்டாக எந்திரிச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை முடிச்சுட்டு போய் தூங்கியாச்சு. மற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா பூஜையை முடிச்சுட்டு சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி சண்டே தானே, ஸோ அதனால் லேட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். திரும்பவும் படுத்துட்டு 7:30க்கு தான் எந்திரிச்சேன். காலையில் தோசை ஊற்றியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். எனக்கு பிரதோஷம் அப்படின்றதால நான்வெஜ் எதுவுமே எடுக்கலைங்க. அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மஷ்ரூம்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்கள் நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணோன்னா அது தண்ணியை நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி அதை தோலை உரிக்கிற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில் போட்டு கழுவ வேண்டியது இருக்காது. அதுவே அழகாக சூப்பராக நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். அப்படியே சமைச்சிக்கிட்டே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க போகட்டும், சரிங்களா? அவங்கள எப்படியாவது பிடிச்சு நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும், நம்மளை விட்டு போகாமல் நம்மளை அவங்க பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் பண்ணாலும் உண்மையான பாசம், பற்று உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, தாராளமாக அனுப்பி வச்சுருங்க. பெரிய கும்பிடு போட்டு அனுப்பி வச்சுருங்க. ஏன்னா இப்போ கடவுள் நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால பின்னாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட இருக்குது. அதனால தான் முன்கூட்டியே நம்மளை அவங்கக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க, சரிங்களா? அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டெல்லாம் இருக்கவே இருக்காதீங்க, சரிங்களா? இப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும், உங்களோட குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தோட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.